2024 செப்டம்பர் 17ஆம் தேதி என்பது மிக முக்கியமான ஒரு நாள். இது திமுக தோன்றிய நாள், திமுக உருவாக்கப்பட்ட நாள், அறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவப்பட்ட நாள். 2024ஆம் ஆண்டில் பவள விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகம் அடியெடுத்து வைக்கிறது. 75 ஆண்டுகள் முழுவதுமாக பணியாற்றுவதற்குண்டான வாய்ப்பை இன்னும் ஓராண்டுக்கு பிறகு 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த பவள விழா நிறைவடைய இருக்கிறது. கடந்த 74 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து, திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அது ஆற்றிய பணிகள், போராட்டங்கள், அது வகுத்தெடுத்த கொள்கைகள், தமிழினம், தமிழ்நாடு என்கிற இந்த 3 புள்ளிகளுக்கு அது செய்திருக்கிற அளப்பரிய சாதனைகளெல்லாம் ஒரு 5-10 நிமிடங்களில் எடுத்து சொல்லக்கூடியன அல்ல. ஆனால் இன்றைய தினம் ஒன்றை மட்டும் இந்த பவள விழா ஆண்டில் நாம் நினைவு கூறத்தக்கவர்களாக இருக்கின்றோம். அது என்னவென்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி, செப்டம்பர் 18ஆம் தேதி ஆகிய இரு நாள்கள் இந்த அமைப்பை உருவாக்குவதற்காக அறிஞர் அண்ணா அவர்களும் அன்றைய கழகத்தினுடைய முன்னணி தோழர்களும் எப்படி ஈடுபட்டு இதனை உருவாக்கினார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தியாகும். அந்த செய்தி இன்று பவள விழா காணுகிற நாளில் நமக்கு உருவாக்கத்தக்க, நினைவு கூறத்தக்க ஒரு நிகழ்வாகும். அந்த நிகழ்வினைத்தான் இப்போது நான் எடுத்து சொல்ல இருக்கின்றேன். செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னை மண்ணடி பவழக்கார தெருவில் 7ஆம் எண் உள்ள இல்லத்தில் காலை 10 மணிக்கெல்லாம் ஒரு கூட்டம் கூடுகிறது. அறிஞர் அண்ணா இந்த கூட்டத்தை கூட்டுகிறார். இதற்கு வரலாற்று ரீதியாக இதற்கு என்ன பெயர் சொல்லலாம் என்றால், அன்றைய பிளவுபட்ட திராவிடர் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டமாகும். அந்த கூட்டத்தில் அன்றைய கழகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன என்று விவாதிப்பதற்காகவும், மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் முக்கியஸ்தர்களெல்லாம் கூடினார்கள். அப்படி நிர்வாக குழுவினர் ஒரு அறையில் இருக்கிற போது, பக்கத்திலே இருக்கிற கூடத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், சிபி சிற்றரசு, இறை இளமொழுதி, KA மதியழகன் போன்ற தலைவர்களெல்லாம் அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அண்ணா அவர்களும் மற்றைய அந்நாளைய தலைவர்களும் என்ன கூடி முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை ஆவலோடு கேட்க அறிய அங்கே காத்திருக்கிறார்கள்.
10 மணிக்கு நடைபெற்ற அந்த கூட்டம் சுமார் ஆழமான விவாதத்திற்கு பிறகு 3.5 மணி நேரம் விவாதத்திற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பூட்டப்பட்ட கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறார். கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். கூட இரா நெடுஞ்செழியன் நீண்ட அறிக்கையை வைத்திருக்கிறார். கூட்டத்தின் தலைவரான கே நீலமேகம் முன்பாக செல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அறிக்கையை படிக்கிறார்கள். அந்த அறிக்கையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உள்ளே நடந்த கூட்டத்தில் ஒரு சிறப்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அமைப்பு தோன்றியதற்கான சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவேற்றப்பட்ட சிறப்பு தீர்மானத்தை எடுத்து சொல்லுகிறார். ஆக இதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் செப்டம்பர் 17, 1949 சனிக்கிழமை அன்று சுமார் 1:30 to 2 மணிக்குள்ளாக அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற சொல்லை அந்த அறிக்கையின் மூலம் உச்சரிக்கிறார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பது இதன் பொருளாகும். தோற்றுவிக்கப்பட்ட இந்த கட்சி அதற்குரிய உட்குழுக்களை எல்லாம் அமைத்து கொண்டு அமைப்பு குழுவின் சார்பாக முதலாக அறிஞர் அண்ணா அவர்களை நியமன பொதுக்குழு உறுப்பினராக, பொதுச் செயலாளராக அவரை நியமிக்கிறார்கள். இதற்கடுத்து செப்டம்பர் 18 முக்கியமான நாளாகும். செப்டம்பர் 18 தான் ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதற்கான முதல் கூட்டம் பொது அறிவிப்புக்காக, பொது மக்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், தோற்றுவித்திருக்கிறோம், இதன் கொள்கைகள் இன்னது, இதன் கோட்பாடுகள் இன்னது, இதற்காக இந்த கட்சியை நாங்கள் தோற்றுவித்திருக்கிறோம், யாருக்காகவும் எதிராக நாங்கள் தோற்றுவிக்கவில்லை, தமிழர், தமிழ்நாடு என்கிற நலத்திற்காகத்தான் நாங்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறோம் என்று கூறுவதற்காக செப்டம்பர் 18 ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே, அதை ஒட்டியிருக்கிற மைதானத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டினார். சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் 1,00,000க்குள்ளாக அங்கே மைதானத்திலே கூடியிருக்கிறார்கள் என்று அந்நாளைய நாளேடுகள் எழுதியிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அந்த கூட்டம் 4 மணிக்கு துவங்குவதாக அறிவிக்கப்பட்டது. 4 மணிக்கு அந்த கூட்ட மைதானத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் இருக்கிறதே அந்த கொடி அங்கே பட்டொளி வீசி பறக்கிறது. 4 மணிக்கு தொடங்கப்பட்ட கூட்டம் 7:30 மணிக்கு முடிகிறது. அந்த கூட்டம் மேடையில் 37 தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். எல்லோராலும் பேச முடியவில்லை. ஒரு 10 பேர் பேசினார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் 1.5 மணி நேரம் இந்த கூட்டத்தில் பேசினார். இந்த கூட்டம் சிறப்புக்குரிய ஒரு கூட்டமாக அமைந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் கூட்டம் இதுதான். இந்த பவள விழா தொடக்க விழா ஆண்டில் செப்டம்பர் 17, 18 ஆகிய இரு நாள்களையும் அவர் அமைத்த விதம், அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த விதம் மிக சிறப்புக்குரியதாகும். உட்குழுக்களையும் தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அவர் முதலாக தேர்தல் அல்லாமல், கழகத் தேர்தல் நடக்காமல் அவரே தன்னை நியமித்து கொண்டதுமான ஒரு ஜனநாயக அமைப்புக்கான வழிகாட்டுதலை அந்த செப்டம்பர் 17, 18 தேதிகளில் அவர் உருவாக்கி தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை
சமர்ப்பித்தார்.